வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத் தேர்வில் முழு மதிப்பெண் 100% மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்னு நம்ம வரிசையாக காணொலிகள் வெளியிட்டுருக்கோம். அதில் முதல் 2 காணொலிகள் நம்ம ஏற்கனவே வெளியிட்ருக்கோம். அது இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட இணைப்பை இந்த காணொலியினுடைய கீழே தர்றேன், அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது நேர்த்தியான விடைத்தாள். கடைசி அதில் இருக்கக்கூடிய இந்த கடைசியான தகவலை பார்க்குறோம். நேர்த்தியான விடைத்தாள். சரிங்க, இப்போ ஒரு 2 கட்டம் மாரி வரைஞ்சிருக்கிறீங்க, அதில் கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. இது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சரிங்களா? இதுதான் நீங்கள் பொதுத் தேர்வில் எழுதக்கூடிய விடைத்தாளுடைய மாதிரி. சரிங்களா? இப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கும். இப்போ தமிழ் தேர்வும் ஆங்கில தேர்வும் எழுதுகிறவங்களுக்கு எப்படியும் என்னென்னா உங்களுடைய விடைத்தாள்லேயே இந்த கோடானது போட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அதை போய் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். எப்படிங்க நல்வாய்ப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த கோடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக எழுதுவதற்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது ஒரு நல்வாய்ப்பு. அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் எப்படி நம்ம விடையளிக்க போகிறோம். சரிங்களா? எப்படி விடையளிக்க போகிறோம். நான் ஏற்கனவே முந்தைய பதிவில் சொன்ன விஷயந்தான். நீங்கள் எவ்வளவு வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம், எவ்வளோ அறிவார்ந்தவர்களாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் காட்டக்கூடியது எதுன்னா இந்த விடைத்தாள் தான். சரிங்களா? அதனால் இந்த விடைத்தாளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் விடை எழுத வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த விடைத்தாள் எடுத்தோடனே எப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதற்கு முன்பகுதியில் உங்களுடைய விவரங்கள் எல்லாமே சரியாக இருக்கும். சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வகுப்பறை கண்காணிப்பாளர் அவர்களிடம் இது எந்த இடத்துல சரியாக இல்லையோ அதை நீங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் அதில் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய கையொப்பம் மட்டும்தான். சரிங்களா? அதை தவிர்த்து வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியில்லை. இதை தவிர்த்த தகவல் எல்லாமே உங்களுடைய வகுப்பறை கண்காணிப்பாளர் ஐயா அவர்களே என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அந்த பக்கத்தை நீங்கள் விட்டுடலாம். விட்டுட்டு அடுத்தது உள்ளே வந்தீங்க அப்படின்னா அடுத்த பக்கம் என்ன இருக்குன்னா படிவங்கள் இருக்கும். சரிங்களா? நீங்கள் நிறைய படிவங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த படிவங்கள் ஒரு 4 படிவங்கள் இருக்கும். இப்போ இந்த 4 படிவங்களை பார்த்தோன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல உங்களோட வினாத்தாள், அதாவது விடைத்தாள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வினாத்தாள் நீங்கள் நல்லா என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, படிக்க போகிறீங்க. சரிங்களா? அப்போ அந்த வினாத்தாளை படிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விடை எழுதுறதுக்கு வர போகிறீங்க. அப்போ என்ன விண்ணப்பம் கேட்டிருக்காங்க, என்ன படிவம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 4 படிவங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு படிவத்தை தேர்ந்தெடுத்து, அதாவது உங்களுக்கு எந்த படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை தேர்ந்தெடுத்து அந்த படிவத்துக்கான வினா எண், சரிங்களா, அந்த படிவத்திற்கான வினா எண்ணை நீங்கள் சரியாக போட்டுட்டு அதன் பிறகு அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். சரிங்களா? என்னங்கய்யா எல்லோரும் எடுத்தோன்னே எழுத சொல்லுவாங்களே, 1 மதிப்பெண் எழுத சொல்லுவாங்க, 2 மதிப்பெண் எழுத சொல்லுவாங்க, அடுத்தடுத்து எழுத சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் பார்த்த வரையிலும் சரி, நான் கேள்விப்பட்ட வரையிலும் சரி, மாணவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்தோடனே கிடுக்கிடுன்னு என்ன பண்ணிடுவாங்க, இந்த விடையை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? 1 மதிப்பெண்லேருந்து ஆரம்பித்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே எழுத ஆரம்பித்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க இந்த படிவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே மறந்துடுவாங்க. அந்த வினாவை படித்து பார்த்து சரியாக விடை எழுதுகிறவங்க திருப்பி பார்த்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பலர் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, இந்த படிவம் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறதையே மறந்துடுவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இந்த படிவத்தை நிரப்பிடுங்க. படிவத்தை நிரப்பிட்டு அடுத்ததாக தான் நீங்கள் எங்கே வர போகிறீங்கன்னா இந்த விடைத்தாளுக்கு வர போகிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 பக்கங்கள் நீங்கள் எழுதும்படியான பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 22 பக்கங்கள் எழுதும்படியான பக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை நீங்கள் எல்லா பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம்.
சரி, ஏன் நான் பார்த்துட்டேன், அதற்கு பிறகு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்பொழுது நம்ம எழுத ஆரம்பிக்க போகிறோம். இப்போ எழுத ஆரம்பிக்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய தகவல், நீங்கள் என்ன செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கோடுகள் போட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பதிலளிக்கிறீங்க அப்படின்னா இதில் பகுதி ஆ அல்லது பகுதி 1, அந்த பகுதிக்கு உள்ளேயே பிரிவு இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த பகுதின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த பகுதி அப்படிங்கிறத எழுதிக்க போகிறீங்க. பகுதி இப்போ ஆ அப்படின்னு இருக்குன்னா பகுதி ஆன்னு போட்டு போகிறீங்க, இல்லை ஒன்றுன்னு இருக்குன்னா ஒன்று போட்டு போகிறீங்க. அது பிரச்சனை, அது என்ன இருக்கோ அங்கே போட்டு போகிறீங்க. இப்போ விடை எழுத ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வினாயன் இந்த மார்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த கோட்டுக்கு வெளியில் தான் இருக்கணும். அது எந்த வினாவாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு விடைக்கும் ஒவ்வொரு வினாயன் இருக்கும். அந்த வினாயனை போட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, விடை எழுத போகிறீங்க. அப்போ இந்த வினாயன் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த கோட்டு பகுதிக்கு இந்த பக்கம்தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ கவனிங்களேன், இப்போ ஒரு வினா எழுதுறீங்க அப்படின்னா 1 அப்படின்னா 1ன்னு போட்டு போகிறீங்க. போட்டுட்டு இப்போ ஒரு மதிப்பெண் எழுதுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே புள்ளி வைப்பீங்க. வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார்? வைக்கிறனா வச்சுக்கலாம், வைக்கலைனாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அப்போ இந்த புள்ளி வச்சுக்க போகிறீங்க. அடுத்தது சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி ஒரு அரைவட்டம் போடுறன்னு போடுவாங்க. அரைவட்டம் போடுறன்னு போடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை முழுவட்டம் போடுறன்னு போடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த போடுறாங்க இல்லைங்களா, இதில் என்ன பண்ணுவாங்க, இப்போ 1ன்னு போட்டு அந்த புள்ளியையே முட்டை மாரி போட்டுருவாங்க. இப்போ இதில் என்ன சார் சிக்கல், ஏன் அப்படி செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. இந்த 1 அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு தப்பு தவறி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன ஆகிடுதுன்னா இது ஒரு பூஜ்ஜியம் மாரி கணக்காயிட்டுன்னு வச்சிங்களேன், இந்த வினாயன் 10ன்னு ஆகிடும். இந்த வினாயன் 10ன்னு ஆகிடும். அப்போ இந்த 10 அப்படிங்கிற வினாயன் வந்துருச்சுன்னா இந்த 10வது வினாயனுக்குள்ள விடை எழுதியிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் 1 என்கிற அந்த எண்ணை 10 மாதிரி போட்டிருக்கீங்களாங்கிறது அவங்களுக்கு கேள்வி கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம இந்த வினாயன் போடும்போது மிகவும் தெளிவாக போடணும். நீங்கள் எதுவுமே போடலனாலும் சரி பரவாயில்ல, இந்த வினாயன் மட்டும் போடுறாங்கய்யா, இதெல்லாம் நான் போடலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏமாங்க புள்ளி வைக்கலை, ஏமாங்க கம்மா போடலை அப்படின்னு உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இது வெறுசாக இருக்கிறது ஒரு மனசு கஷ்டமாக இருக்குன்னா ஒரே ஒரு புள்ளி வேணால் வச்சுக்கோங்க, எங்கள் வினாயனில் மட்டும். சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மதிப்பெண் வினாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்குள்ள நிறைய என்னது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம பலவுள் தெரிய மாரி தேர்ந்தெடுக்கிறதுக்கான விடைகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஆனாவா ஆவண்ணாவா ஈனாவா ஈயண்ணாவா அப்படின்னு 4 இது கொடுத்துருக்காங்களா. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ முதல் கேள்விக்கு விடை ஆ அப்படின்னு இருக்குன்னா இந்த ஆன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இப்போ ஒரு இது போட்டிங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இதுக்கு இடம் வேணும் அப்படின்னு. இப்போ முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க, 10 வினா இருக்குது இல்லை 15 வினாக்கள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பக்கத்துக்குள்ளே அடக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். சரிங்களா? முடியலைன்னா ஒரு பக்கத்துக்குள்ளே எழுத முடியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு மதிப்பெண்ணுக்கும் அடுத்த ஒரு மதிப்பெண்ணுக்கும் இடையில் ஒரு கோடு தாராளமாக விடலாம். அது பார்க்குறதுக்கு உங்கள் விடைத்தாளை கொஞ்சம் அழகாக காட்டும். சரிங்களா? அப்போ இந்த ஒரு கோடு விட்டு அடுத்ததில் 2 அப்படின்னு போட்டுக்க போகிறீங்க. போட்டு இப்போ இதுக்கு ஆவண்ணா அப்படின்னா ஆவண்ணா அப்படின்னு போட போகிறீங்க. சரிங்கய்யா, நீங்கள் ஆப்ஷன் போடுறத மட்டும் சொல்கிறீங்களே, விடை எழுத வேண்டிய இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் எழுதணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த ஆப்ஷன்ஸு சரியாக போட்டிருக்கணும். இப்போ
இதை போட்டு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணலாம், இதுக்கான பதிலை இங்கே எழுதிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வினா இருக்குது, அதோட விடை வந்து இப்போ பண்பு தொகைன்னு வச்சுங்களேன். இப்படி எழுதிடுறீங்க. எழுதிட்டு இது எல்லாம் இதேமாதிரி விடை எழுதின பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்றும் இல்லை, எளிமையாக ஸ்கேல் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, பென்சில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, ஒரே ஒரு கோடு, ஆப்ஷன் தனியாக இருக்கும், பதில் தனியாக இருக்கும், எந்த குழப்பமும் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த விடை மட்டும் எழுதிட்டு போனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகவும் தவறான செயலாகிடும். நிறைய சமயங்களில் நீங்கள் எழுதக்கூடிய விடையில் ஏதாவது எழுத்துப்பிழை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, ஆனாவா அவனாவா அவனா ஈனாவா அப்படின்னு, இது சரியாக இருக்கும் பட்சத்தில் இதுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். மதிப்பெண் என்ன பண்ணுவாங்க, வழங்குவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது மதிப்பெண் வழங்கப்படாது. சரிங்களா? அப்போ ஒரு மதிப்பெண்ணில் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறது சரியாக எழுதணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இதில் ஒரு சந்தேகம் வரும், நம்ம இந்த கோடு தான் போடணுமா, நம்ம இங்கே வச்ச மாரி இங்கே புள்ளி வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பாரதியார்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. பாரதியாருக்கு முன்னாடி இப்போ இந்த ஆ அப்படின்னு இருக்கு, இந்த ஆங்கிறதுக்கு பக்கத்தில் புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பாரதியாருக்கு வைக்கிற இன்ஷியல் மாதிரி ஆகிடும். சரிங்களா? அப்போ பாரதியாருக்கு வைக்கிற தலைப்பெழுத்து மாதிரி ஆகிடும். அது அந்தளவுக்கு சரியாக இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரியான ஒரு விடை பார்க்குறதுக்கும் நல்ல என்னது அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் விடை எழுதிடுறீங்க. எழுதின பிறகு என்ன பண்ண போகிறீங்க, இதை முடிச்சிட்டிங்க, 15 ஒரு மதிப்பெண் முடிச்சிட்டிங்க, இல்லை 14 ஒரு மதிப்பெண் முடிச்சிட்டிங்க, 10 ஒரு மதிப்பெண் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, எல்லா ஒரு மதிப்பெண் முடித்த பிறகு கடைசியாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு கோடு பென்சிலால் போடலாம். கோடு தான் அங்கே போட்டிருக்கே, நான் கோடு வேறு போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுறதும் போடாதும் உங்கள் விருப்பம். ஆனால் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ இது அடுத்த பக்கம்னு வச்சுங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. அடுத்தது இப்போ இதோட ஒரு மதிப்பெண் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அடுத்தது இதில் பாதி வரைக்கும் ஒரு மதிப்பெண் வந்திருக்குன்னா இதற்கு அடுத்த வரியை விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த பகுதி 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. பகுதி 2 அப்படின்னு இருக்குன்னா அதை போட்டுட்டு, அதே போல் இப்போ 16வது வினா எழுதுறீங்க அப்படின்னா இந்த வரியை விட்டுட்டுங்க, அடுத்த வரியில் 16 அப்படின்னு போட்டு விடை எழுத போகிறீங்க. சரிங்களா? எல்லா வினாக்களுக்கும் இதையே தான் நீங்கள் பின்பற்ற போகிறீங்க. சரி, பின்பற்றுறேன். இப்போ என்னங்கய்யா பண்ணணும், நான் எப்படி எழுதணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் இந்த மாதிரியெல்லாம் எழுதிடுறேன், ஆனால் எனக்கு கையெழுத்தே அழகாக இல்லையே, நான் எப்படி என்னோடய கையெழுத்தை மாற்றிக்கிறது, எப்படி நான் அழகாக எழுதுறது அப்படின்னா, ஒரே நாளில் இந்த கையெழுத்தை உங்களால் மாற்ற முடியாது. சரிங்களா? முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஒரே நாளில் உங்களால் கையெழுத்தை அழகாக மாற்ற முடியாது. நீங்கள் இளைய வகுப்புகளிலிருந்தே நீங்கள் கையெழுத்தை அழகாக இந்த இரட்டை வரி நோட்டெல்லாம் இருக்கும், 2 வரி நோட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எழுதி எழுதி பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து அழகாக வரும். சரி, இன்னும் என்னது, நான் அப்போ அது செய்யலை, இப்போ எனக்கு அது செய்யறதுக்கும் நேரம் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி அழகாக எழுதுறது, இந்த நேர்த்தியான விடைத்தாள் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, நேர்த்தி அப்படிங்கிறதே ஒரு ஒழுங்கு தான். சரிங்களா? இந்த நேர்த்தின்னு எதை சொல்கிறோம், ஒரு ஒழுங்கை தான் சொல்கிறோம். அப்போ இந்த ஒழுங்கான விடைத்தாளை வடிவமைச்சிட்டாலே போதும், அது எழுத்தே நல்லா இல்லைனா கூட நல்லா காட்டும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குருவினா எழுத போகிறீங்க, அல்லது ஒரு 5 மதிப்பெண் எழுத போகிறீங்க, ஒரு நெடுவினா எழுத போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு தலைப்பு நம்மளால் கொடுக்க முடியும். அந்த வினாவிலேயே அதுக்கான தலைப்பு இருக்கும். அதுக்காக அந்த வினாவை முழுவதும் எழுதி வச்சு அதில் இருக்க கொஸ்டின் நம்பரையும் போட்டு வைக்கக்கூடாது. நம்மளால் இந்த வேலையை செய்யும்.
சரிங்களா? கட்டுரை வடிவில் எழுதுக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருப்பான். நம்மளால் தலைப்பு போடுவாங்க. என்னது? அதே தான் எழுதி கட்டுரை வடிவில் எழுதுகன்னு போட்டு அந்த கேள்விக்குறியும் சேர்த்து போட்டு வைப்பாங்க நம்மால். அப்போ கட்டுரை வடிவில் எழுதுக அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தது அது. உங்கள்கிட்ட பதில தான் கேட்குறாங்க. நீங்கள் திரும்ப போய் பேப்பர் திருத்துறவங்களுக்கு என்னது? கட்டுரை வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்கள எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ அந்த தவறை செய்யக்கூடாது. நீங்கள் தலைப்புன்னா தலைப்பு மட்டும்தான். இப்போ பண்புத்தொகை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பண்புத்தொகை அப்படின்னு ஒரு தலைப்பு போடுங்க, போதும். வசன கவிதை என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வசன கவிதை அப்படின்னு தலைப்பு போடுங்க, போதும். சரிங்களா? இந்த அளவுக்கு நம்ம எழுதினாலே என்னது? போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ நான் எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு இப்போ வசன கவிதை அப்படின்னா இங்கே வசன கவிதைன்னு தலைப்பு போட போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த தலைப்புக்கு மட்டும் என்ன பண்ணலாம்? கோடிட்டு காட்டலாம். அழகாக இருக்கும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ நான் அதை எழுதும் பொழுது தமிழ் மொழியை அழகாக எழுதணும் அப்படின்னா ஒரு 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. முதல் விஷயம், இப்போ ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே கவனிங்களேன். இப்போ நேர்த்தியான விடைத்தாள்னு நான் எழுதியிருக்கேன். இந்த நேர்த்தியான விடைத்தாளை நீங்கள் கவனிச்சா தெரியும், இதில் இடையில ஒரு கோடு போட்டு எழுதின மாதிரியே இருக்கும். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, எந்தெந்த எழுத்துக்கள் மேல் நோக்கி வரும், எந்தெந்த எழுத்துக்கள் கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை சரியாக கையாண்டோம் அப்படின்னாலே நம்ம எழுத்து அழகாயிரும். அப்போ இது நல்லா கவனிங்களேன். இப்போ இந்த கோடு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ நேர்த்தி அப்படின்னு எழுதியிருக்கோம், இப்படி எழுதியிருக்கோம். இதில் இப்படி கோடு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த கோட்டுக்கு மேலே தான் இந்த ரெட்டை கொம்புங்கிறது இருக்கும். இந்த ரெட்டை கொம்பில் உள்ள இந்த எழுத்தானது இப்படி தான் இருக்கும். அந்த ந அப்படிங்கிறது அந்த கோட்டுக்கு கீழே தான் வரும். இந்த வரி வடிவம் கீழே தான் வரும். அப்போ இதே போல தான் எல்லா எழுத்துக்களும். புள்ளினா புள்ளி மேலே தான் வரணும். இந்த ஒற்றை கொம்பு அப்படின்னா இந்த கொம்பு என்னது? இப்படி தான் வரணும். அதாவது தீக்கு உள்ள இந்த கொம்பு அப்படின்னா என்னது? இப்படி தான் வரணும். இதே ஒற்றை கொம்பு போடுறோம் அப்படின்னா என்னது? ஒற்றை கொம்புனா இப்படி ஆரம்பித்து மேலே போய் தான் வரணும். இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம சரியாக செஞ்சோம்னாலே போதுமானது. சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது நமக்கு என்னது? எழுத்து அழகாக தெரியும். ஒன்று. அடுத்தது என்ன செய்யணும்னா, ஒரு வார்த்தையோட ஒரு வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதுவது போல் நான் கூட்டெழுத்தில் எழுதுறேன்னு தமிழ் மொழியை கூட்டெழுத்தில் எழுதுனீங்கன்னா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் இடையில் கொஞ்சம், சரிங்களா, எப்படி கொஞ்சம் இடைவெளி இருக்கணும், சிறிது இடைவெளி இருக்கணும். அப்படி எழுதும் பொழுது உங்களோட ஒவ்வொரு எழுத்துமே தெளிவாக தெரியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வாங்க. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறத பாருங்கள். ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து ஒட்டாமல் தான் எழுதியிருப்பேன். அதே போல் இப்போ இந்த விடை எழுத ஆரம்பிக்கிறோம். இப்போ விடை எழுத ஆரம்பிக்கும் பொழுது இப்போ இதுக்கு அடுத்த வரி இங்கே எழுதுறீங்கன்னு வச்சுங்க. அந்த வரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த தலைப்பு முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, இந்த தலைப்பு முடிஞ்சதுக்கு நேராக கீழே எழுத ஆரம்பிக்கணும். சரிங்களா? கீழே எழுத ஆரம்பிக்கணும். இப்போ வசன கவிதை என்றால் என்ன? வசன கவிதைனா என்ன? பெரும்பாலும் யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம எழுதக்கூடிய கவிதை வடிவம் என்னது? வசன கவிதைன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே எழுத ஆரம்பிக்கும் பொழுது இப்போ என்னது? இதுக்கு நேராக எழுதுறோம். யாப்பு கட்டுகளுக்குன்னு யாப்பு இப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறோம். இப்போ எழுத ஆரம்பிக்கும் போது இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே எழுத ஆரம்பிச்சிடுறீங்க அடுத்த வரி. இப்போ எழுதுறீங்கன்னு யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு இல்லை யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு எழுதக்கூடியது. இப்போ இதற்கு அடுத்ததாக எழுதக்கூடிய வார்த்தைக்கும் இதுக்கும் இடையில்
கொஞ்சம் என்னது இந்த எழுத்துக்கும் எழுத்துக்கும் இடையே உள்ள இடைவெளியை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இடம் விடணும். சரிங்களா? கொஞ்சம் கூடுதலாக எழுதணும். இப்போ யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் இடையில ஒரு இடைவெளி. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு எழுத்துக்கும் இன்னொரு எழுத்துக்கும் கொஞ்சம் இடைவெளி, அதை விட கூடுதலாக ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில இடைவெளி. சரிங்களா? இப்படி இடைவெளி விட்டு எழுதுறீங்க. கீழே விட வேண்டிய இடைவெளியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, கோடுகள் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எழுதும் பொழுது உங்களுடைய விடைத்தாள் பார்க்குறது எப்படி இருக்கும், அழகாக தெரியும். சரிங்களா? அடுத்தது என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு குருவினா எழுதிட்டீங்க அப்படின்னா, ஒரு குருவினா எழுதி முடிந்ததுக்கு பிறகு ஒரு வரி இடம் இருக்குது அப்படின்னா அந்த வரியை விட்டுட்டு அடுத்த வரியில் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ இதோட முடிஞ்சிட்டுன்னு வச்சிங்களேன், இதை விட்டுட்டு இதில் 17 அப்படின்னு எண் போட்டு எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த வடிவமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா குறுகிய அளவில் இருக்கணும். குருவினா அப்படின்னாலே குறுகிய அளவு தான், பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது, 10 வரி 20 வரி எழுதக்கூடாது. ஒரு குருவினாவுக்கு எத்தனை வரி விடை இருக்கணுமோ அத்தனை வரி இருந்தால் போதுமானது. உங்களோட திறமையை அங்கே காட்டாதீங்க. சரிங்களா? இதை எழுதிடுறீங்க. அடுத்ததும் இதே போல் தலைப்பு போட்டுக்கிறீங்க, ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? இப்போ குருவினா முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக இப்போ இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இதோட முடியுதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு இடம் தாராளமாகவே இருக்குது அப்படின்னா அடுத்த பக்கத்தில் நீங்கள் அடுத்த வினாவை ஒரு 5 மதிப்பெண்ணையோ அல்லது ஒரு 3 மதிப்பெண்ணோ நீங்கள் இங்கேயே ஆரம்பித்து எழுதிடலாம். 3 மதிப்பெண்லாம் எழுதிடலாம், பிரச்சனை கிடையாது. 5 மதிப்பெண் வர்றீங்கன்னு பார்ப்போம். அப்போ 5 மதிப்பெண் வரும்பொழுது இப்போ ஒரு பாதி இடம் தான் இருக்குது. சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பாதி இடம் தான் இருக்குது அப்படின்னா இந்த பாதி இடத்துக்கு மேலே அடுத்த பக்கம் வரப்போகுது. நீங்கள் அந்த வினாவை நீங்கள் அடுத்த பக்கத்தையே கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் நான் சொல்லலை, முதல்ல ஆரம்பிக்கும்பொழுது. இப்போ ஒரு குருவினா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிருச்சா? அப்போ இவ்வளோ இடம் தான் இருக்குன்னா இந்த இடத்த விடுங்க, தாராளமாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நமக்கு போதுமான இடம் இருக்கும். அப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னது, பகுதி 3 இல்லை பகுதி ஈனா அப்படின்னா பகுதி ஈனான்னு போட்டுக்கிறோம். சரிங்களா? நான் அதில் குத்து மதிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? இதில் என்ன அங்கே வினாத்தாளில் வருதோ அதை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பகுதி ஈனா அப்படின்னு இருக்குன்னா போட்டுக்கிறீங்க. இங்கே ஒரு 35வது வினா எழுதுறீங்க அப்படின்னா 35ன்னு போட்டுக்கிறீங்க. போட்டுக்கிட்டு அதே போல் தலைப்பு போட்டுக்கிறீங்க. தலைப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ண போகிறீங்க, எழுத ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ அழகாக ஒரு 5 மதிப்பெண், ஒரு 2 பக்கம், ஒரு 2 பக்கங்கள், 2 பக்கங்கள் இருந்தால் போதுமானதாக இருக்கும். 3 பக்கம் போகுது அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரே பக்கத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப குறுகியெல்லாம் முடிக்க வேண்டாம். சரிங்களா? ஒரு 2 பக்கம் எழுதினீங்கன்னா தாராளமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எழுதிட்டு வந்துடுறீங்க. அடுத்த 5 மதிப்பெண் வருது. அதுவும் என்னது, ஒரு மேலே உள்ள ஒரு 2 வரியோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த வினாவை அதில் தொடர்ச்சியாக ஆரம்பிச்சிக்கலாம். ஒரு வரி இடம் விட்டுட்டு அடுத்த 36ன்னு வினா என்னது வினாயன்னு போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் என்ன செய்யலான்னா, இதை தாண்டி வந்துருச்சு, கடைசியில் ஒரு 3 வரி தான் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு போய்க்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்த பக்கத்துக்கு போய்க்கலாம். இது என்ன சார் செய்யும், இது என்னங்கய்யா செய்யும், இது ஏன் அப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா திருத்துறவங்களுக்கு எளிமையாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, திருத்தக்கூடியவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி தான் உங்களுக்கு மதிப்பெண்ணே உயர்த்தி தரும். திருத்துறவங்களை நம்ம போய் திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. எங்கே எழுத ஆரம்பிச்சிருக்கோம், எங்கே முடிச்சிருக்கோன்னே உங்களுக்கு தெரியலைன்னா சரியான மதிப்பெண் வழங்குறதுக்கான வழிமுறைகள் அங்கே கொஞ்சம் சற்று தடுமாறப்படும், பாதிக்கப்படும். அப்போ இதை அப்படி எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண் எழுதியிருக்காங்கப்பா, இந்த பக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் அடுத்த பக்கம் 2 பக்கத்தில் முடிஞ்சிருக்கும். ஒரு 5 மதிப்பெண் சரியாக மதிப்பெண் போட்டுடலாம். அடுத்தது இப்படி திருப்புறாங்க அப்படின்னா இதில் புதுவினா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா வரிசையாக அதேமாதிரி ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கும். நான் சொல்கிற மாதிரி ஃபார்மெட்டில் நீங்கள் இந்த வடிவத்தில் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்தது ஆரம்பிக்கும். அழகாக எழுதிட்டு போகலாம். சரியா?
அப்போ அதே போல் ஒரு 4 மதிப்பெண்ணா 4 மதிப்பெண் எடுத்தோன்னே இங்கே தலைப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க, 4 மதிப்பெண் அதை 8 மதிப்பெண்ணா 8 மதிப்பெண் ஆரம்பிச்சிருக்காங்கப்பா. அப்போ 8 மதிப்பெண் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. முதல் பக்கம், அடுத்த பக்கம், அதுக்கு அடுத்த பக்கம், அதுக்கு அடுத்த பக்கம், குறைந்தபட்சம் ஒரு 4 பக்கங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மதிப்பெண், அதாவது விடைத்தாள் எழுதும் பொழுது எவ்வளோ நேரத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 20 நிமிஷம் அதிகபட்சம் எடுத்துங்க. ஒரு பக்கத்துக்கு 5 நிமிடம், நெடுவினாக்களுக்கு 4 பக்கம் எழுதுங்க அப்படி சொல்லியிருப்பேன். அப்போ திருப்ப அது அழகாக தெரியும். இப்போ இதெல்லாம் சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட விடைத்தாள் உங்களோட எழுத்து அழகாகவே இல்லைன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். நீங்கள் சொல்ல வந்த கருத்தை சரியான விதத்தில் அழகாக கொண்டு போய் சேர்த்துருப்பீங்க. சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? நம்ம எவ்வளோ அழகாக எழுதுகிறவங்க வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த வடிவத்தை மாற்றி எழுதிட்டீங்க, இந்த வடிவமைப்பில் ஒழுங்கான வடிவமைப்பில் எழுதலை அப்படின்னா அது மதிப்பெண் குறைவுக்கு வழிவகுக்கும். அதே போல் எழுத்து நல்லாவே இல்லைன்னா கூட சரியான வடிவத்தில் சரியான ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு மதிப்பெண் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? எழுத்து கொஞ்சம் சுமாராக இருந்தானே, சரியாக எழுதியிருக்காங்க, சரியான அளவில் எழுதியிருக்காங்க, சரியான இடைவெளிட்டு எழுதியிருக்காங்க, சரியான இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்கள் விடைத்தாளை பார்க்கும்போது ஒரு நல்ல மதிப்பு தோன்றும். சரிங்களா? இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு கடைசியாக உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ஒரு வினா முடிஞ்சோடனே கோடு போடுறது, தலைப்புகளுக்கு கோடு போடுறது, இதெல்லாம் எப்போ பார்க்கலாம், எழுதி முடித்த பிறகு நேரம் இருந்தால் பார்க்கலாம். நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எழுதுறதுக்கான நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. எழுதி முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன அந்த கால அட்டவணையை நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு நேரம் இருக்கும், இல்லாமலாம் போகாது. அப்படி இந்த நேரம் மீதாக இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிடத்தில் நீங்கள் இது எல்லாமே செய்யலாம். சரிங்களா? இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய விடைத்தாள் நேர்த்தியான விடைத்தாளாக அமையும். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, எனக்கு இது புரியலை, இன்னும் கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட காணொளி பதிவில் கீழே நம்ம என்னது கருத்து பட்டியலில் நீங்கள் பதிவிடலாம், உங்களோட சந்தேகங்களை பதிவிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் நமது இந்த காணொளியை பார்த்து கவனித்து கொண்டிருந்த எனது அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.